சேனலுக்கு ஒரு புது மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த மைக் ரொம்ப நாள் ஆகி வாங்கி நான் இன்றைக்கி தான் அன்பாக்ஸ் பண்ண டைம் கிடைச்சது. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். பசலையா இதை தொடரா, கிளாத் எடுத்து தொட, அப்படியே தொட, அப்படியே மேலே தொட. என்னங்க சார் பார்த்து மைக்கு வலிக்க போகுது. தொடரா காந்தி தாத்தா. இதுதான் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு, கீரமேரூர் பஸ் ஸ்டாண்ட். இதுதான் கல்வெட்டு கோயில், உத்திரமேரூர் கல்வெட்டு கோயில். இந்த உலகத்துக்கே எலெக்ஷன் சிஸ்டம் எடுத்துன்னு வந்தது இந்த கோயில் தான். நம்ம ஊர் பஸாரு. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா இந்த அன்பாக்சிங்கான ஒரு கரெக்டான ஒரு லொக்கேஷன் தேடி போயிட்டுருக்கோம். தெரிஞ்சு பார்த்தீங்களா கோபுரம்? சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில், எங்கள் ஊர் பெருமாள் கோயில். நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கும், லொக்கேஷன் நல்லாவும் இருக்கும். இது வந்து ஓல்டு பார்க்கு. ஓல்டு பார்க் இது. இன்னொரு ஒரு இடத்துக்கு போவோம். இங்கே தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். நம்ம பசங்களாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் மாட்டல மீன் அது ஏன் மீன் திறந்து காமியா? எங்கடா பெரிய மீன்? ஒரு மீன் தான் பிடிச்சிக்கிறீங்களா? 2 மீன் பிடிச்சிக்கிறோம். என்ன மீன் இது? உள்ளுவ. அது அவ்வளோ சீக்கிரம் சாகாது. செத்துரும். இதுதான் அவ்வளோ சீக்கிரம் சாவர மீன். பட் நம்ம கை பட்டுச்சுனால செத்துரும். சூப்பராக இருக்கும் பெரிய மீன். அது பொடியில் இருக்கு பாருங்க.
இவரோட தான் இருக்குது. இவரோட வருது. ஆமாம் நான் அதோ மீன் இருக்குண்ணா. சரி பாய். டேய் தம்பி வந்துடாம்பா பெருசு. இங்கே தான் வீடியோ எடுக்க போகிறோம். இந்த ஆலமரத்துக்கு கீழே. ஒரு காலத்தில் இந்த பக்கம் வரவே முடியாது. இப்போ ஒரு வேறு லெவலில் குளம் மாற்றி வச்சுருக்குறாங்க. இங்கே தான் எடுக்க போகிறோம் வீடியோ. இது அன்பாக்ஸ் பண்ணுறோமா? இந்த மைக்கு வந்து நிறைய செலிப்ரிட்டிலாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். சரி நம்ம நிறைய மைக் அந்த சின்ன சின்ன மைக்கெலாம் நிறைய வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாச்சு, எதுவும் செட் ஆகலை. சரி ஒரு நல்ல மைக்காக வாங்கிடும்னு தேடிட்டு இருக்கப்போ தான் எல்லாருமே இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய இந்த மைக் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் இதை வச்சுருந்தாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய சேனல்காரங்களாம் இந்த மைக் தான் யூஸ் பண்ணிட்டாங்க. சரி எப்படி தான் இருக்குது வாங்கி பார்த்துருவோம். இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இது வந்து ஒரு காம்போ பேக் மாதிரி வாங்கினேன். ஐஃபோனுக்கும் செட் ஆகும், ஐஃபோனில் டைப் சி மாடல் வரும் பார்த்தீங்களா, அதுக்கும் செட் ஆகும், கேமராவுக்கும் செட் ஆகும், வேறு இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே செட் ஆகும். மூணுத்துக்கும் தனித்தனி கிட்ட வந்துடும். இது வந்து டைப் சி வரா மாதிரி வரும். இது வந்து இந்த லைட்னிங் கனெக்டரு அதுக்கு செட் ஆகிற மாதிரி வரும். நம்ம ஆடியோ ஜாக் தனியாக ஆக்ஸ் கேபிள் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். கேமராவுக்கும் போட்டுக்கலாம், மொபைலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்குறோம், நாளைக்கு அப்டேட் பண்ணிட்டா சரி தேடிட்டு இருக்க முடியாதுன்னு இந்த காம்போ பேக் வாங்கிட்டோம். வாங்க இதை பிரித்து பார்த்துருவோம். எப்படி கிட்ட சொன்னேன். இது புக்லெட்டா இவ்வளோ வாரம் வச்சிரும். ஏர் பாட்ஸ் மாரி இல்லை. ஆமாம் இது டப்பா, இது ஒரு டப்பா. அப்புறம் இது டிரான்ஸ்மீட்டர்னு நினைக்கிறேன். இது டிரான்ஸ்மீட்ரு. ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் வந்துடும். இது டைப் சிக்கு, இது வந்து லைட்னிங்க்கு. ரெண்டு டிரான்ஸ்மீட்ரு. வேறு என்ன இருக்குது உள்ள? பேகு, சுருக்கு பை. சுருக்கு பை. சுருக்கு பையில் என்ன இருக்கு? சுருக்கு பையில் இது அந்த மைக்கில் வைக்கிறது, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அது மைக் கவரு. வேறு என்ன? கேபிள். நான் அந்த கேமரா கனெக்டருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேபிள். அந்த கேபிள் ஒன்று. வேறு என்ன இருக்குது? இது என்ன சார்ஜர் கேபிளா? சார்ஜர் கேபிள் நினைக்கிறேன். மேக்னெட்டு. இதை மேலே வச்சு காமிக்க முடியல. வாங்க நம்ம கீழே போய் பார்ப்போம். கோபி அப்படியே இங்கே க்ளோஸ் பண்ணாமே.
மேக்னெட்டிக் கிளிப்பு இந்த காலரில் இங்கே குத்துவோம் பார்த்தீங்களா, இது இங்கே குத்திட்டு மேக்னெட்டில் மைக் வச்சுக்கிற மாதிரி நினைக்கிறேன். 2 கிளிப்பு இருக்குது, 2 கிளிப்பு ஓரம் வச்சுருவோம். இது அந்த சார்ஜர் கேபிள். என்னது கவரு? இது மேலே பிச்சை கவரா, அது போனால் போதும். 2 டிரான்ஸ்மிட்டரு, இதையும் ஓரம் வச்சுக்கலாம். இது என்னது, ஓ இது டாலர் மாதிரி கழுத்தில் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு மேக்னெட்டு, இதுவும் மேக்னெட்டு தான். இது எப்படின்னா காமிக்கிறேன். மொட்டை வெயிலில் உட்காந்து மீன் பிடிக்கிறானுங்கடா. என்னது இவ்வளோ நேரம் போகுது. ஓஹோ, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமோ? இது இப்படி போட்டுன்னு மைக்கு இங்கே வச்சு நம்மளுக்கு இது காமி. இது அன்பாக்ஸ் பண்ணுறோம். சார்ஜ் டைப் சி போர்ட்டு பின்னாடி, இந்த கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட்டு. ஓ இதுதான் மைக்கா, மைக்கு. இதோ ஒரு 2 மைக்கு, இதோ ஒரு மைக்கு. அப்புறம் இது வந்து கேமராவுக்கு யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிட்டர்னு நினைக்கிறேன். கேமராவுக்கு தெரில, இன்னும் மேனுவல் பார்த்தா தான் தெரியும். இதை இப்படி வச்சிடும். இதுதான் மைக். இது எடுத்து இப்படியே வச்சுக்கலாம், இப்படியும் இதை யூஸ் பண்ணலாம், இல்லை இப்படியும் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குல்ல? வேறு இதோ இருக்கு பாருங்க, இதுதான் இதோட யூஸ். இதுதான் இந்த மேக்னெட்டை நம்ம இப்படி உள்ளே வச்சுட்டு, இப்போ இங்கே மைக்கு வேணும்னா இந்த மேக்னெட்டை நம்ம இப்போது இப்படி உள்ளே வைக்கணுமா, உள்ளே வச்சு இந்த மைக்கை இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி தான் எல்லோரும் வச்சுருந்தாங்க. இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் ஒரு ஆடியோ பார்த்தீங்களே, இது மொபைலோட மைக்லேருந்து வந்த ஆடியோ. இப்போ நாங்கள் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து இந்த ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குது, இந்த மைக்கோட இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதை தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது வந்து லைட்னிங் கனெக்டர். இந்த லைட்னிங் கனெக்டர் தான் நம்மளுக்கு செட் ஆகும். இதை மட்டும் இப்போ பிரித்து இதை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், பிரிய போகிறோம். நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்குறான் எல்லாமே. நல்லா இருக்குது குவாலிட்டி. இதுதான் ஆன் பண்ணுற பட்டன் நினைக்கிறேன். இது ஆன் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒரு மைக் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது எப்படி கனெக்ட் ஆகும், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்பணுமா? கனெக்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். கட் பண்ணுறேன். மைக்கு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மைக்கில் தான் பேசிகிட்ருக்கோம். இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு இன்னும் எங்களுக்கும் தெரியாது, இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும். இது எவ்வளோ நம்ம இது வருதுன்னு நம்ம செக் பண்ணுவோம், எவ்வளோ தூரம் வந்து லென்த்து வருதுன்னு நம்ம செக் பண்ணுவோம்.
கேட்குதா? எங்கே இரு, நான் இப்போ பொறுமையாக தான் பேசுகிறேன். கேட்குதா? பசங்க ரொம்ப ஜாலியாக ஆடுறானுங்க. போகலாமா? ஸ்டார்ட் பண்ணுறியா? தம்பி பாய். பாய்டா பாய்டா. போகலாமா? இதே மாதிரி நான் கடையிலேருந்து இங்கே வரும்போது ஒரு ஃபஸ்ட்டில் இந்த கிளிப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மொபைலோட இதுவிலே வரும், மொபைல் மைக்கில் வந்தது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு ஓலி லேண்ட், கரெக்டாக படிக்கிறேன்னா ஓலி லேண்ட் மார்க் 2 லார்க் M2, லார்க் M2 இந்த மைக்கோட பேர். இப்போ இதிலேருந்து இப்போது இதுக்கு முன்னாடி சவுண்டு எப்படி கேட்டுது, இப்போது இதே சவுண்டு இந்த மைக்கில் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இடம் சூப்பராக இருக்குல்ல, வாக்கிங் போகிறதுக்குலாம் பக்காவாக இருக்கும். இந்த பக்கம் போயிடுறியா லெஃப்ட்டில்? வாத்து 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 குயிக்கு 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 குயிக்கு. இதுவும் ஒரு குளம். இந்த 2 குளமும் பக்கத்துலேயே இருக்கும். லெஃப்ட்டு போவா ரைட்டு போவானா? ரைட்டு இப்போ லெஃப்ட்டு போயிடு. இது வந்து பெருமாள் கோயில், அந்த பெருமாள் கோயில் காம்பவுண்டு. அதோ ஒரு கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அது நம்ம ஊர் முருகர் கோயில். பக்கத்துலேயே இருக்கும். இது பெருமாள் கோயில், இது வந்து முருகர் கோயில். இது முருகர் கோயில் குளம். குளத்துக்கு பஞ்சமே இல்லை எங்கள் ஊரில். பழைய தேர். ரைட்டில் போகிறேன். ரைட்லேயே போய்டு. இந்த இதில் தான் சந்தை நடக்கும் எங்கள் ஊரில். இந்த தெரு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் சந்தை, வார சந்தை நடக்கும். வார சந்தை நடக்கிற இடம். பைக்கில் எப்படி கேட்குதுன்னு தெரியல, சுற்றி செம சத்தம். பைக்கு சுற்றி ஒரே சத்தம். இதில் எப்படி கேட்குதுன்னு தெரியல. லாரி 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 லாரி. திரும்பவும் கோயிலுக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டு உள்ள நம்ம கடை. நம்ம கடைக்கு போக போகிறோம். இது உள்ளதான் இருக்குது நம்ம கடை. அது தெரிஞ்சு பாருங்க, ஆல்பா மொபைல்ஸ்.
நாங்கள் அப்படி தான் சுற்றி வருவோம். இதோ வந்துருச்சு நம்ம கடை. ஆல்பா மொபைல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிகினர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, புதுசாக வீடியோ பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வேறு லெவல் மைக் இது. எல்லாமே இதில் காம்போ பேக்கில் வந்துடும். நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் காம்போ பேக்கில் வாங்கிக்கோங்க. காம்போ பேக்கில் ஐஃபோனுக்கு வரும், ஐஃபோன் லைட்னிங் கேபிள், டைப் சி கேபிள் தனியாக வந்துடும். நம்ம கேமராவுக்கு தனியாக இந்த ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டைப்பும் இதில் வந்துடும். நான் வாங்க சொல்ல ஒரு 13,000 சம்திங் வந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 18,500 ரேட் வருது. 18,500 இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்து ஒர்த்து. இதில் எல்லாமே வந்துடும். 2 மைக் வந்துடும், அப்புறம் வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் வந்துடும், கேமரா டிரான்ஸ்மிட்டர் தனியாக வந்துடும், இந்த மாதிரி மைக்கு கவர் வந்துடும், எல்லாமே இதில் வந்துடும். இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து. இப்போ நீங்கள் இதில் கேட்டுட்ருக்க ஆடியோ கூட இந்த மைக் யூஸ் பண்ணி தான் பேசிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைக் வந்து உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.